ஸ்பிரிச்சுவல் ட்ரெக்கிங் இந்த 2024 நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்வதமலையை சூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை இருக்குல்ல, முன்னாடி இங்கே வந்து சித்தர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு அடையாளங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். நீங்கள் மேலே போகிற வழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் பார்க்கலாம். அந்த நாய்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சித்தர்கள் வந்து உங்கள் கூடயே இந்த பர்வதமலைக்கு வந்து உங்களுக்கு வழிகாட்டியாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஐதீகம். ஒரு 3 பாதைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாதைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயே நீங்கள் நடப்பீங்க. அதுக்கப்புறம் பாறைகளில் நடப்பீங்க. அதுக்கப்புறம் இரும்பு படிகளில் நடப்பீங்க. இந்த 3 தடைகளையும் தாண்டிட்டிங்கன்னா மட்டும்தான் சிவபெருமானை பார்க்க முடியும். சின்ன குழந்தைங்கள்லாம் இங்கே நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ரொம்ப ரிஸ்க்கான ட்ரெக்கிங் கைஸ் இது. தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு சிவபெருமானை மட்டும் நீங்களே உங்கள் கையால் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி நீங்கள் தரிசனம் பண்ணலான்னா இந்த பர்வதமலை சிவபெருமான் மட்டும்தான். வேறு கண்ட்ரியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கூட ஒரு டைம் இந்த பர்வதமலை ட்ரெக்கிங்கை